IPL 26 ஆல் 10 டீம்ஸோட ஓவர்சீஸ் பிளேஸ் இப்போ கேம்பை ஜாயின் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் கிரியேட் ஆகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தள்ளிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். 2023 ODI வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் சேப்பாக்கில் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்போ 2026 திரும்ப ODI கிரிக்கெட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு சேப்பாக். ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியாக்கான ஃபிக்சர்ஸை நேற்றுக்கு BC அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகிறது. ஒன் ஆஃப் டெஸ்ட் 6th ஜூன் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 14th ஜூன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் தரம்சாலையில் நடக்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் ODI மேட்ச் லக்னோவில் அண்ட் தேர்ட் ODI மேட்ச் 20th ஜூன் அன்னைக்கு சென்னையில் 1:30 PM இந்த மேட்ச் நடக்க போகிறது. இந்த மேட்ச்க்கு எப்படி கவுண்டர் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு புக் மை ஷோல வந்து செல் பண்ண போறாங்களான்றது நமக்கு ஐபிஎல்க்கு அப்புறமா மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஹெவி டிக்கெட் பிரஷர் இருக்கும். போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் மேட்ச் வர வீக்கெண்ட்ல வரதுனால கண்டிப்பா மக்கள் வருவாங்க. சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவரோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் நம்ம பார்ட்டா இருந்திருக்கோம். இப்போ அவரோட சக்சஸை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து அந்த இனிஷியல் ஸ்டார்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாரு. நமீபியாக்கு எதிராக ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து லாஸ்ட் கேம்லயுமே நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்ல நம்ம தான் இங்க ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாரு. 97 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மிஸ்ட் அவுட் ஆன செஞ்சுரி. கண்டிப்பா செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருக்கலாம். நடுவில் இந்த ஹர்திக் பாண்டியா தான் வந்து மேட்சை டென்ஷனா கொண்டு போயிட்டாரு. இல்லைன்னா அசால்ட்டா முடிக்க வேண்டிய மேட்ச். நம்ம டூபேவோட அந்த கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பா பாராட்டணும். அந்த 2 பவுண்டரி வந்து சூப்பராக அடிச்சு கொடுத்தாரு. அதர் எண்ட்ல விக்கெட்ஸ் போனாலுமே சஞ்சு கம்போஸ்டா கடைசி வரைக்கும் நின்னாரு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்க்கறேன். சூரியகுமார் யாதவ் அண்ட் கௌதம் கம்பீரா ஒரு ஹியூமிலியேஷன்ல இருந்து இப்போ சஞ்சு சாம்சன் சேவ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ் இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே கொஞ்சம் ஹோப்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் சஞ்சுவை பெருசா பிலீவ் பண்ணல. பட் சஞ்சு சாம்சன் டேக் அபோ இது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் T20 வேர்ல்ட் கப் நாக்ஸ்னு இப்போ மக்கள்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுக்கு சற்றும் குறையாம வந்து நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. சஞ்சு சாம்சன் பிக் மேட்ச் பிளேயர்னு இப்போ நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இவ்வளவு பிரஷரான கேம்ல பெருசா ரன்ஸ் அடிக்காத ஒரு பிளேயர். ரீசெண்டாக நடந்த நமீபியா அண்ட் ஜிம்பாப்வேக்கு எதிராக அந்த ஸ்டார்ட்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்ததே தவிர அதை கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த மேட்ச்ல அதை பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ் லிட்டரலி ஹேட்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். நீங்க இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிராக இதே ஈடன் கார்டன்ஸ்ல தான் ப்ளே பண்ண போறோம். ஸோ சஞ்சு இந்த மேட்ச்ல விட்ட 100 வந்து அந்த மேட்ச்ல நீங்க அடிச்சிடணும். அப்படியே நம்ம CSK பிராக்டிஸ் கேம்புக்கு வருவோம் கைஸ். பிகாஸ் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம அம்பாட்டி ரைடு அண்ட் அனிருத்தா ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேரும் இப்போ CSKயோட கேம்ப்ல இருக்காங்க கரண்டா. இவங்க 2 பேரோட எக்ஸாக்ட் ரோல்ஸ் என்னன்னு தெரியாம சில பேர் இருப்பீங்க. ஸோ CSKயோட சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் டீம்ல வந்து இவங்க 2 பேரும் பார்ட்டா இருக்காங்க. ஸோ CSKயோட பிராக்டிஸ் கேம்ப் ஃபுட்டேஜஸ்ல போத் அனிப்ரோ அண்ட் அம்பாட்டி ரைடுவை கண்டிப்பா உங்களால ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் நேற்றுக்கு வந்து CSKயோட Day 2 பிராக்டிஸ் கேம்ப் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 நாட்கள்ல CSK என்னப்பா பண்ணியிருக்காங்க பிராக்டிஸ்ல அப்படின்னு கேட்பீங்க. எஸ் நம்ம CSK வந்து இப்போ வால்யூம் ட்ரைனிங் பண்ணிட்டு வராங்க. இது வால்யூம் ட்ரைனிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஜிஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த வால்யூம் ட்ரைனிங்ல பெருசா டெக்னிக்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பவுண்டரி ஸ்கோர் பண்றாங்க, எவ்வளவு பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அப்படி ப்ளே பண்றாங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு எதிராக அப்படி ப்ளே பண்றாங்க, எதுல வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. உர்வில் படேல் தான் இப்போ CSKயோட பிராக்டிஸ் கேம்ப்ல ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரா இருக்காரு போல. பிகாஸ் நேற்றுக்கு Day 2 ஆஃப் பிராக்டிஸ் செஷன்ல நிறைய சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ஹியூஜ் சிக்ஸஸ்னு சொல்லிட்டு நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ் நேற்றுக்கு வந்து அந்த CSKயோட பிராக்டிஸ் செஷன் அந்த லைவ் வீடியோ இப்போ கூட CSKயோட யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து எல்லா பிளேஸும் எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு வராங்கன்றதை பேசியிருக்காரு. நம்ம ருத்ராஜ் கயக்வாட் வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ருத்ராஜ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் பிராக்டிஸ் செஷன் டில் த எண்ட் ஆஃப் பிராக்டிஸ் செஷன் வந்து நெட்ஸ்ல இருந்திருக்காரு, ட்ரெயின் பண்ணியிருக்காரு, பால்ஸ் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாக பிளேயர்ஸ் யாரும் ரொம்ப ஹார்டாலாம் இப்போ ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் வந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் 2 days ஆஃப் ப்ராக்டிஸ் தான் நடந்திருக்கு. ஸோ செட் ஆக கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் ருத்ராஜ் வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனுமே அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ் இப்போதைக்கு லைட்டர் செஷன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். Once they are done with that, if you can come here, you can see KB Arun Karthik, who's helping with the fielding. Right now you see Urvil Patel. So guys, CSKயோட ஃபீல்டிங் கோச் has been confirmed சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ KB அருண் கார்த்திக் தான் CSKயோட ஃபீல்டிங் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. உர்வில் படேலுமே அவரோட விக்கெட் கீப்பிங் ட்ரைனிங் செஷன்லாம் நம்ம KB அருண் கார்த்திக் மூலமா பண்ணியிருக்காரு. KB அருண் கார்த்திக் தமிழ்நாடுவை சேர்ந்தவர். இப்போ நெல்லை ராயல் கிங்ஸ்க்காக வந்து TNPL கேப்டனா ப்ளே பண்ணிட்டு வராரு. மோஸ்ட்லி CSK ஒரு இன்டெரிம் ஃபீல்டிங் கோச்சை தான் வச்சிருக்காங்க. அதாவது இவர் கொஞ்ச நாட்கள் மட்டும் தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்மளோட நியூ ஃபீல்டிங் கோச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் guys இந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். CSK 3
டிஃப்ரெண்ட் நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய விக்கெட்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக பவுல் பண்ணுறாங்க. இங்கே சென்டர் விக்கெட்டில் தான் நம்ம தோனி அதிகமாக ப்ளே பண்ணுறாரு. இங்கே வந்து த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பவுல் பண்ணிட்டு வராங்க. த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் த்ரோ பண்ணிங்கன்னா போகிறோம், பால் வந்து ரொம்ப ஸ்பீடாக சூப்பராக போகும். சைடு ஆம்ல எதுவுமே பவுல் பண்ண முடியும். அதனால பிளேயர்ஸ் இன்னுமே நல்லா ட்ரெயின் ஆவாங்க. தென் லாஸ்ட்டாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விக்கெட்டில் வந்து அதிகமாக இந்த நெட் பவுலர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே எப்படி பாரம்பரியமாக அந்த ஃபுட்பால் வார்ம் அப் கேமோட ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி நேற்றுக்குமே அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 PM ஒரு வார்ம் அப் கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், தல தோனி, சர்ஃப்ராஸ் கான், ருத்ராஜ் கேக்வாட்னு சொல்லி நிறைய பேர் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷன் பற்றி வந்துருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு நம்புறேன். ஸோ சிஎஸ்கே உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் லைவாக வந்து சிஎஸ்கே ஆப்பில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அரௌண்ட் 5 PM நீங்கள் வந்து ஜஸ்ட் சிஎஸ்கே ஆப்பை செக் பண்ணி பாருங்க. ஒரு சிஎஸ்கேயோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கேயே வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, நாங்கள் இப்போ லைவ் போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத் சிங் பெங்களூரில் இருக்கக்கூடிய NCAல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணிட்டு இப்போ சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராகுல் சர் ஆல்சோ இப்போ வந்துட்டாரு. இப்போ சிஎஸ்கேயோட மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கோர் வந்து கேம்பை ஜாயின் பண்ணிட்டாங்க. டியூ டு நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் டுவே வந்து லேட்டராக ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம IPL 26 ஓவர்சீஸ் பிளேஸோட அரைவல் பற்றி பார்த்துடலாம். ஸோ எல்லா ஓவர்சீஸ் பிளேஸ் ஆல் 10 டீம்ஸோட ஓவர்சீஸ் பிளேஸுமே இப்போ அரைவ் ஆகிறதுல ஒரு சின்ன டிலே இருக்க போகிறது. கரண்டாக மிடில் ஈஸ்டில் வார் இஸ் ஹேப்பனிங். பொதுவாக பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமாக துபாயில் லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு வருவாங்க. இப்போதைக்கு இந்த வாரோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல, பட் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்கூலில் வந்து பாம்பு பிளாஸ்ட் நடந்து நிறைய மாணவிகள் அண்ட் மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஓவர்சீஸ் பிளேஸோட அரைவல் இருக்க போகிறது. ஸோ இன்கேஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து மேபி ஓவர்சீஸ் பிளேஸ் ஆஸ் யூஷுவல் வந்துருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ துபாயோட ஏர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஷட் டவுன். ஸோ துபாயோட சரௌண்டிங்ஸில் எந்த ஒரு ஃப்ளைட்டுமே கரண்டாக பாஸ் பண்ண முடியாது. ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி IPL வந்து March 20 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் இப்போ ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா இப்போ கிரிக் பஸ்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிக் பஸ்ஸோட ஆர்டிகல் வந்து February 28 லாஸ்ட் வீக் வந்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த வீக்கில் ஷெட்யூல் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ன்றது இந்த வீக்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.